திரு அரவிந்த் குணசேகர், இப்ப இந்த பக்கம் அதிமுக கூட்டணியில தொகுதி பங்கீடுகள் சுமூகமா முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது திமுக தரப்பிலிருந்து முன்வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது அமித்ஷாவினுடைய ஒவ்வொரு அறிவிப்புக்கு பின்னாலும் இபிஎஸ்னுடைய ஒவ்வொரு அறிவிப்புக்கு பின்னாலும் அமித்ஷா இருக்கிறார் அப்படின்னு இந்த பக்கம் விமர்சிக்கிறாங்க. மறுபுறம் 10 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்த கட்சிகள் அவங்களுக்கே தொகுதிகளை குறைத்து கொடுப்பது எந்த வகையில் நியாயம் அப்படின்ற ஒரு கரிசனத்தை திரு இபிஎஸ் வெளிப்படுத்துறாரு. எப்படி பார்க்கிறீங்க? இல்லைங்க, இப்போ திமுக சார்பில் அதிமுகக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுன்னா அதிமுக பொதுச் செயலாளருக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் அவர் டெல்லி சென்று தான் டெல்லியில் கலந்தாலோசித்து விட்டு தான் அதற்கு அடுத்தபடியாக தமிழகத்திற்கான கூட்டணி தொடர்பான காய்கள் நகர்த்தப்படுகிறது என்பதுதான் திமுகவோட குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறையும் அமித்ஷாவை சென்று சந்திக்கிறார். இந்த முறை கூடுதலாக டிடிவி தினகரன் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு கூட்டணி கட்சியான டிடிவி தினகரன் தலைவரும் அவரும் அமித்ஷாவை சந்தித்த பிறகுதான் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி தொடர்பான முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. பியூஷ் கோயல் தமிழகம் வந்த பிறகு அனைவரையும் சந்தித்த பிறகுதான் கூட்டணி தொகுதிகள் முடிவாகி இருக்கிறது என்பதுதான் அவர் திமுகவோட குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதற்கு ஒரு சிக்னிஃபிகண்டாக பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கணும் அல்லது இந்த மாதிரி ஒரு கவுண்டர் நெரேட்டிவ், இந்த நெரேட்டிவ்க்கு கவுண்டர் பண்ணணுங்கிறக்காக தான் எடப்பாடி பழனிசாமி இந்த முறை அனைவரையும் தங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கு வர வைத்து அந்த கையெழுத்து இடப்பட்டு இருக்கிறது. எனவே எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாலும் தமிழகத்திற்கு நாங்கள் தான் அந்த கூட்டணியை தலைமை வகிக்கிறோம், தலைமை தாங்குகிறோம் என்பதுதான் அவரோட பதிலாக இருக்கிறது. நீங்கள் திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளுக்கான தொகுதிகள் குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 கட்சிகளுக்கு தொகுதிகள் குறைக்கப்பட்டு இருக்கிறது. 2 கட்சிகள், 2 இதுவும் மதிமுக 3 எடுத்துக்கலாம். ஆனால் 2 கட்சிகளுக்கு தொகுதிகள் அதிகமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. காங்கிரஸுக்கும் சரி விசிகாவுக்கும் சரி தொகுதிகள் கடந்த முறை விட தொகுதிகள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை திமுக என்னங்கிறாங்கன்னா நாங்களே எங்களுடைய தொகுதிகளை குறைத்து தான் நாங்கள் போட்டியிடுகிறோம். கடந்த முறை 188 இடங்கள் உதயசூரன் சின்னத்தில் போட்டியிட்டால் இந்த முறை 175 இடங்களில் தான் நாங்கள் போட்டியிடுகிறோம். எனவே நாங்களும் எங்களுடைய தொகுதிகளை குறைத்து கொண்டு தான் இருக்கிறோம். எனவே கூட்டணி என்பது அனைத்து கட்சிகளும் சரிசமமாக பங்கிட்டு நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் என்பதுதான் திமுக தரப்பு பதிலாக இருக்கிறது. ஆனால் கூட்டணி ஒரு விதமாக 2 தரப்பிலும் கூட்டணி முழுமையாக முடிவடைந்திருக்கிறது என்பதுதான் தெரிகிறது. நாளைய தினம் திமுக கூட்டணி சார்பில் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது நாளை தினம் அறிவிப்பதற்கான அதிருப்தி குரல்கள் அப்படிங்கிறது இப்போ நாங்க தொகுதிகளை குறைத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் இது ஒரு வலிதான் அப்படின்னு ஏற்கனவே இடதுசாரிகள் சொன்னதும் இப்ப இன்றைக்கு மதிமுக எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு அடையாளம் காணும் போது அவங்க நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகிறோம் அப்படின்னு பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இது சும்மா இந்த நேரம் தொகுதி பங்கீடு நேரத்தில் வெளியாகிற அதிருப்தி குரல்கள் அப்படின்னு பார்க்கலாமா? இது களத்துல தொண்டர்கள் மட்டத்திலும் எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லைங்க, நீங்க அதிமுக கூட்டணியில் நீங்க இதே பார்க்க முடியும். பாமக கடந்த முறை போட்டியிட்டதை விட இந்த முறை குறைவான இடங்கள் தான் பாமக போட்டியிடுகிறார்கள். இந்த முறை வெறும் 18 இடங்கள்ல தான் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறார்கள். எனவே அங்கேயுமே புரட்சி பாரதம் அவரும் அதே மாதிரி ஒரு கருத்தை நேற்று சொல்லியிருந்தார். எனவே 2 கூட்டணியிலும் இந்த இது இருக்கு. திமுக கூட்டணியில் எடுத்தீங்கன்னா சிபிஐ, சிபிஎம், விசிகே அவர்களும் விசிகேக்கு இன்ஃபேக்ட் தொகுதிகள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ, சிபிஎம், மதிமுக இந்த 3 கட்சிகளும் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த தேர்தலில் 3ஆவதாக விஜய்ங்கிற ஒரு பிளேயர் உள்ள வந்ததன் காரணமாக 2 கட்சிகளும் அங்கே ரீகாலிபிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டணியை அரித்தமேட்டிக்காகவும் அதே போல கெமிஸ்ட்ரி வைஸாகவும் ரீகாலிபிரேட் பண்ணங்காட்டி ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்திருப்பதாக பார்க்கிறேன். ஆனால் 2 கூட்டணியிலுமே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஒன்னா சிபிஐ, சிபிஎம்க்கு ஒவ்வொரு தொகுதிகள் குறைக்கப்பட்டு இருக்கிறது. பட் ஆனால் இவங்களுக்கான தொகுதிகள் கொடுக்கப்படக்கூடிய தொகுதிகளில் அதை நாங்கள் காம்பன்சேட் பண்ணிப்போம்னு சொல்லி திமுக தலைமை அவர்களுக்கு உறுதி அளித்திருப்பதாக தான் நமக்கு தகவல் கிடைக்கப்படுகிறது. எனவே நாளை தினம் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு அடையாளம் காணப்படும் போது தான் நமக்கு அது எந்த அளவுக்கு சரிசமமாக பங்கிட்டு இருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். பேசலாம் திரு ஜென்ராம். இங்க மறுபுறம் அதிமுக கூட்டணியில் தொகுதிகள் அறிவிக்கப்பட்டு பரப்புரை தொடங்கின அந்த பணிகள் வந்துருச்சு. அடுத்து வேட்பாளர் பட்டியலுக்கான அந்த தயாரிப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் திமுக கூட்டணியில இன்னும் தொகுதிகள் அடையாளம் காணப்படாமல் இருப்பது அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கணும்? அது நிதானத்தின் வெளிப்பாடா இல்ல குழப்பத்தின் குறியீடா எப்படி பார்க்கணும்? குழப்பத்தின் குறியீடாக பார்க்க வேண்டியது இல்லை. அது ஒரு நாள் 2 நாட்களுக்குள்ளே எல்லாரும் அவங்க அந்தந்த கட்சிகளை சந்தித்து பேசும்போது அது செட்டில் ஆகிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது இதற்கு மேலே அங்கே பெரிய முரண்பாடுகள் எதுவும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. புதுச்சேரியை போல இங்கே ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுங்கிற மாதிரியான சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக நான் நினைக்கல. அது தவிர அந்த சலசலப்புகள்னு சொல்கிறீங்களே, அந்த சலசலப்புகள் கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்களையும் அந்த கவலைப்படுகின்ற அல்லது வலியோடு இருக்கின்ற கட்சிகளும் அதுக்கான வேலைகளை செய்கிறாங்க. கூட்டணியின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுகவும் அதற்குரிய வேலைகளை செய்யுது. அதனால் அந்த எந்த தொகுதிங்கிறது ஃபைனலைஸ் ஆகும் போதே
மற்ற எல்லா விஷயங்களும் செட்டில் ஆயிடும் அப்படின்னு நான் இப்ப நினைக்கிறேன். கூட்டணியில தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக இருந்த கட்சி, திமுகவுக்கு எல்லா வகைகளிலும் துணை நின்ற கட்சி, அவர்களுக்கு தொகுதிகளை குறைத்து கொடுத்தது நியாயமா அப்படின்னு நேற்றைக்கு திரு இபிஎஸ் கேட்கிறாரு. விசிகவை, காங்கிரஸை, மற்ற கட்சி இடதுசாரிகளை அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. நீங்க திமுகவை நம்பினால் உங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாரு. 10 வருஷம் சேர்ந்து இருக்கிறோம், 8 வருஷம் சேர்ந்து இருந்தோம், எங்களுடைய விசுவாசத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பரிசு இதுதானா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் கேட்பாங்க. இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க யாரும் விசுவாசத்துக்கு பரிசு கொடுன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஜனநாயகவாதிகள். ஜனநாயகத்தினுடைய அடிப்படை அம்சமே வந்து டிசென்ட் தான், மாற்று கருத்து தான், கருத்து வேறுபாடு கொள்ளுதல் தான். அப்படி கருத்து வேறுபாடுகள் கொண்டு இவங்க என்ன பேசினாலும் அது விவாதிக்கப்பட்டு ஒரு ஒருமித்த முடிவுக்கு வந்து நிற்கும் இந்த கூட்டணிக்குள்ள. இங்க விசுவாசத்துக்கு கூலி கொடுங்கன்னு சொல்லி ஒருவரும் கேட்கவே மாட்டாங்க. விசுவாசம்ங்கிற சொல்லே, லாயல்ட்டிங்கிற சொல்லே, மதத்தின் மீது நீங்க விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள், கடவுளின் மீது விசுவாசம் வைத்திருக்க வேண்டும், அந்த கடவுளினுடைய பிரதிநிதியாக மன்னன் மீது நீங்க விசுவாசத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு விசுவாசம்ங்கிற சொல்லுக்கு வேர் தேடி போனா வேறு விதமான கருத்தியல்கள் தான் விசுவாசத்தை உயர்த்தி பிடிக்கும். அந்த வேலையை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற அதிமுக செய்யலாம், பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய திமுகவோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விடுதலை சிறுத்தைகளோ இந்த விசுவாசம்ங்கிற சொல்லை பயன்படுத்தி எங்களுக்கு கூலி கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. இல்ல, இப்ப என்டிஏல நடந்திருக்கக்கூடிய இந்த தொகுதி பங்கீட்டை பொறுத்து நீங்க பார்க்கும்போது அப்படி உங்களுக்கு ஏதாவது தோணுதா? விசுவாசத்தின் அடிப்படையில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஏதாவது தோணுதா? இல்ல, அவங்க கிட்ட 1000 எலும்புக்கூடுகள் அவங்க அலமாரியில இருக்கலாம். அங்க வெளிப்படையாக எந்த விவாதங்களும் எதுலயும் நடந்த மாதிரி தெரியல. அது எல்லாமே மூடு மந்திரங்களாக இருக்குது. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாருமே செயல்படுவது போல இருக்கு. அதனால அங்க என்ன நடக்குது உண்மையிலேங்கிறது தெரியாது. 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள் கூட எந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் என்பதை கூட்டணி தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு தான் செய்தியாளர்கள்ட்ட சொல்லிட்டு போறாங்க. அதை கூட அவங்களால தெளிவாக என்ன முடிவில் அவங்க இருக்காங்கிறது இது ரொம்ப ஸ்மூத்தா நாங்க முடிச்சிட்டோம், நாங்க போய் டெல்லி போய் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்துட்டு வந்தாலும் எங்களுடைய கோரிக்கைகளை தனிப்பட்ட முறையில் பேசினாங்களே தவிர எல்லாம் நடந்தது இங்க தானே, அதிமுக தலைமை அலுவலகத்தில் வச்சுதானே எத்தனை தொகுதிகள் அறிவிச்சோம், எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கறத கூட்டணி கட்சி தலைவர்களை உட்கார வச்சுக்கிட்டு அறிவிச்சோம் அப்படிங்கறத அவங்க ரொம்ப இது வந்து ஸ்மூத்தா நடந்ததுன்னு சொல்றாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளும் பொதுவாக அரசியல் நிகழ்வுகள் குறித்து கருத்து சொல்லக்கூடிய ஊடகங்களும் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அந்த நிகழ்வு வந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்தது. மற்றபடி அதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு சிறப்பான நிகழ்வாக அவர் நடத்தி காட்டிவிட்டார்னு சொல்றதுக்கு அதுல எதுவும் இருக்கிறதாக நான் நினைக்கல. அமைதியாக சுமூகமாக நடந்தது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த அமைதியும் நீதி நிலைநாட்டப்பட்டதற்கு பிறகு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அமைதிக்கும் அழிவுக்கு பிறகு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அமைதிக்கும், அல்லது மயான அமைதின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி ஒரு அமைதிக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லா அமைதிகளையும் ஒரே மாதிரியான அமைதியாக பார்க்க முடியாது. பதற்றம் இல்லாத சூழல் அங்க இருக்கு. ஆனா அது வந்து ஒரு அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய, அதிகாரத்துக்கு பயந்து இருக்கக்கூடிய அமைதியாக இருக்கலாம். ஆனா அப்படி ஏதாவது இருந்தா அது வந்து தொகுதி பங்கீடுகள்ல அல்லது தொகுதிகள் ஒதுக்குனதுல வெளிப்பட்டிருக்கும்ல சார்? அப்படி எதுவுமே வெளிப்படலையே, எண்ணிக்கையிலயோ இடங்கள்லயோ அது எதுவும் அப்படி வெளிப்பட்ட மாதிரி தெரியலையே. டிசென்ட்டுக்கான ஸ்பேஸே அங்க கிடையாதுன்னு சொல்றேன். ஓகே, டிசென்ட்டுக்கான ஸ்பேஸே கிடையாது. அதனால அங்க அந்த மாதிரி குரல்கள் எதுவும் வெளிப்படவில்லை. அப்படி ஒரு சிறு குரலாக, சிறு முணுமுணுப்பாக புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்தவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. வேற மற்றவங்க யாரும் சொல்லல. ஆனா அவங்க என்ன ஒரு தொகுதி 2 தொகுதியில் நிற்கக்கூடியவர்கள் கூட அவங்க வழக்கமாக கேட்டு நிற்கக்கூடிய தொகுதிகளில் நிற்கல, வேறு தொகுதி தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து அதை பற்றி எதுவும் பேசவே இல்லை அப்படிங்கிறது வந்து கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத அது காட்டுது. இல்ல, இவ்வளவு அமைக்கபிளா நடந்துருச்சு, ஆனா உள்ளுக்குள்ள பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு அது சொல்றது ஒரு உள்நோக்கத்தோட சொல்ற மாதிரி இல்லையா? நடந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இயல்பாக அவங்க எங்கெங்கெல்லாம் போட்டியிடுவாங்களோ, கடந்த காலங்களில் எங்க போட்டியிட்டாங்களோ அந்த வரிசை அந்த இடங்கள் நோக்கி அவங்களுடைய பயணம் இல்லை. இது முற்றிலுமாக மாறி இருக்குது. அதாவது நான் சிறு கட்சிகளை பத்தி மட்டும்தான் பேசுறேன், பாரதிய ஜனதா கட்சியை பேசல. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கடந்த மக்களவை தேர்தலில் கன்னியாகுமரியில் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க.